தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னையோட இந்த சாப்டர்லையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். கொஞ்சம் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பேசிக்ஸ் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி புதுசாக வர்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வீடியோவை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு டிசைட் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் இந்த சேனலில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள முதல் ஒரு 10-20 வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்லைனாக ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நிறைய நேரம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு இருக்கிற அந்த பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். சரியா? சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் செல்லர் இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோக ஏற்கனவே இருக்கிற லோவை தாண்டி இந்த லோவை தாண்டி விக்கு மட்டும்தான் வச்சுருக்கு, இந்த லோவை தாண்டி பாடி வைக்க முடியாமல் மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இது எதை நோக்கி போகணும்? இது மேலே போச்சு அப்படின்னா இந்த 50% வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தோம். ஓவரால் செல்லர் என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அதோட 50% நோக்கி போகும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து நேற்று நம்ம 2ஆம் தேதி பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்க்கும்போது என்னச்சு, இந்த இடத்துல இருந்து அதிகபட்சம் இந்த இடம் வரைக்கும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2ஆம் தேதி ஒரு மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு 6:30 மணி 7:30 மணி இந்த இடத்துல தான் மார்க்கெட் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இது போயிட்டு அகெயின் இந்த 50% வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு தான் என்ன பண்ணியிருக்கு, ஃபியூல் போட்டுட்டு அகெயின் இங்கே போயிருக்கு. தெரியுதா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். முதல்ல மார்க்கெட் வந்து இதை நோக்கி போகுது. இப்போ இப்படி போகும்போது இடையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளியராக பார்த்தோம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்று இங்கேருந்து வரைஞ்சோம், ரெண்டாவது ஒன்று இங்கே வரைஞ்சோம். அப்போ இதை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும், இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்றத பார்த்தோம். பாடி வீக் வந்து அதிகபட்சம் இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை தாண்டக்கூடாது. ஸோ அடுத்து மூணாவது என்ன பண்ணோம், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ட்ராப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ராப் பண்ணோம். ஸோ இதை தாண்டி மேலே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன பண்ணோம், ஓவரால் இதை நோக்கி ட்ராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அடுத்து மூணாவது ஷார்ட் டேர்மாக பண்ணும்போது என்ன பண்ணணும், இதை தாண்டி மேலே போகணும். அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள். இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இது ரீசெட் பண்ணி ஓகே பார்த்த இடத்துல இருந்து பார்க்கலாம். சொன்னவருக்கு இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, அகெயின் இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, அகெயின் மூணாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடம் வரைக்கும் நேற்று பார்த்த இடத்துல இருந்து சொல்கிறேன். அப்போ நேற்று பார்க்கும்போது இந்த இடத்துல அகெயின் செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. 1 செகண்ட், இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி பேட்டர்னோட ஃபஸ்ட் பார்ட், செல்லர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வி பேட்டர்னோட செகண்ட் பார்ட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பையர் கொண்டு போனாங்க. அப்போ ஒரு வி வந்துருச்சு, அகெயின் வி முடிஞ்சு ஏஆ க்ரியேட் பண்ணியிருக்கு, இந்த இடம் இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம மார்க்கெட்டை நேற்று அப்ரோச் பண்ணோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுது, இதுதான் அதிகபட்சம் இருக்கிற பெரிய வி பேட்டர்னோட பெரிய ஏரியா, பெருசு, அதை விட சின்னது, அதை விட சின்னது, ரொம்ப சின்னது, கொஞ்சம் பெருசு, நிறைய பெருசு. அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. புரியுதுங்களா? சரி, அப்படி ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணும், இதை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை போய் தொட முடியாது இல்லையா டைரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபியூல் போட்டு தான் போகும். இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கு, இங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கு. அப்போ நேற்று இந்த மாதிரி இங்கே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும், அப்போ இதோட 50% தாண்டி கீழே போகக்கூடாது, அப்போ இதோட 50% தாண்டி மேலே போகணும். அப்போ தான் என்ன ஆகும், இதோட 50% போய் ரீச் ஆகிருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி 3 விதமாக நீங்கள் பார்க்கணும். ஒன்று ஓவரால் பெருசு, அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் சின்னது. இதை தான் நீங்கள் போயிட்டு டவுன்கிரேட் பண்ணி பார்த்தாலும் 5 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படி டவுன்கிரேட் பண்ணி பார்த்தாலும் அதுதான் இருக்கும் ஆல்மோஸ்ட். இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த பவுண்டரியை மானிட்டர் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கரெக்டாக?
சரி ஓகே. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளியர் பண்ணிட்டோம். அப்போ இதை விட பெருசு என்ன இருக்குது? 4 ஹவர் இருக்குது. 4 ஹவரை இப்போ ரீசெட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த 4 ஹவர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க செல்லர். இப்போ இது ஒன்று. இப்போ ரெண்டாவது என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ எதை நோக்கி போகுது மார்க்கெட்டு? இந்த 4 ஹவரோட இந்த 50% லைனை நோக்கி தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக? அப்போ போயிட்டுருக்குன்னா என்ன பண்ணக்கூடாது? இப்போ பையர் கொண்டு போயிட்டுருக்காங்க இல்லையா? இந்த 50% லைன் இங்கே இருக்குது. இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இதுக்கு மேலே போகலாம். சப்போஸ் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு? இப்போ இதுக்கு கீழே வந்துட்டுருக்கு. இப்போ கீழே வந்துட்டுருக்குன்னா இது வரைக்கும் வரலாம். அப்போ இதோட 50% இப்போ வர இது வந்து இங்கே தொட்டோன்னே இதோட 50% இப்படி 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 இருக்கும் இல்லையா? இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இங்கே போகும். இது போக முடியாமல் இப்படி வந்துச்சுன்னா இதையும் உடச்சி இங்கே தான் வரும். அப்போ கீழே மேலே. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக பார்க்கணும். அப்போ இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போது நீங்கள் மார்க்கெட் வந்து இதை நோக்கி போகுது. அப்போ இதை தாண்டி கீழே வரக்கூடாது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போனால் 1 ஹவர். அப்போ 1 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ இது தான் இருக்குது. ஸோ அடுத்து 15 மினிட் அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதை தாண்டி இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் பிளேஸு. அப்போ நம்ம இது வேண்டாம். அடுத்து 5 மினிட் நமக்கு என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. இப்போ மார்க்கெட்டு கிளியராக இருக்கா? 5 மினிட்டில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இது தானே? அப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட் முதல்ல இதை தாண்டி மேலே போனால் தான் இங்கே போக முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய ஃப்ரேமில் போய் பார்த்தோன்னா கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கிளியராக இருக்கா? இப்போ மார்க்கெட் வந்து 4 ஹவர் நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. 4 ஹவர் நோக்கி மேலே போய் இப்படி டச் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது இப்போ வயர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இது மேலே தான் போகுதுன்னா இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இந்த லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. இப்போ கரண்ட் செனாரியோ படி இப்போ என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணணும்? இதை தாண்டி மேலே போனால் தான், இந்த லைனை தாண்டி மேலே போனால் தான் இங்கே இடத்துக்கு போக முடியும். இப்போ அப்போ எதை நோக்கி வந்துட்டுருக்கு? இப்போ கரண்ட்டாக என்ன நோக்கி வந்துட்டுருக்கு? இதை தாண்டி கீழே இதை உடைச்சிது அப்படின்னா இந்த சோர்ஸுக்கு வந்துட்டு தான் மறுபடியும் இப்படி புஷ் பண்ணி மேலே கொண்டு போக முடியும். கரெக்டாக? இவ்வளோதான் விஷயம். அப்போ இதிலே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக 3 விஷயம் தெரியும். ஒன்று வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதிகபட்சம் செல்லர் கொண்டு வந்தது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் வி பேட்டர்ன் இன்னொரு பார்ட், அடுத்து ஏ பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 இதுக்கு வரைஞ்சா போதும். செல்லர் கொண்டு வந்தது, பையர் கொண்டு வந்தது, மறுபடியும் இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்குது. அப்போ 3 50% லைன் இருக்கும். அப்போ இந்த 3 50% லைனுக்கு குறைஞ்சபட்சம் 2 லைனை தாண்டி மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த 3வது லைனுக்கு போகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இதை கவனிங்க. இந்த 3 50% லைனில் இப்போ இந்த மேலே உள்ள 50% லைன் போகலை. இந்த 50% தாண்டி கீழே நிற்கிது. அப்போ என்ன ஆகும்? இந்த இதை உடைச்சுன்னா கட்டாயம் இந்த 50% நோக்கி ட்ராவல் பண்ணும். அவ்வளோதான் விஷயம். மேலே உள்ள 50% தொடப்போதா, கீழே உள்ள 50% தொடப்போதா, இவ்வளோதான் மார்க்கெட். இப்போ இப்படி மாற்றி நீங்கள் அதை என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக, அதாவது என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையாக சொன்னால் 3 பச்சை கலர் கேண்டில்ல 2 பச்சை கலர் தாண்டி மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே நோக்கி ட்ராவல் பண்ணுது. 2 பச்சை கலர் லைனை தாண்டி கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு? 50% போய் தொட்டுருச்சு. இப்போ மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த 2 லைன் ஒன்று தாண்டி இருக்குது. ஓகே, சூப்பர். இதையும் தாண்டி போனால் மட்டும்தான் மேலே இங்கே போக முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சோர்ஸுக்கு வந்து இதை உடச்சி இங்கே வரக்கு தான் பார்க்கும். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவரை சார்ட்டில் போய்ட்டு நம்ம நேற்று என்ன பார்த்தோமோ ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவரில் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட்டை பார்த்தோம். ஸோ இந்த இடத்த இன்றைக்கி விட்டுறலாம். ஏன்னா மறுபடியும் அதே இடத்துல நமக்கு ரிப்பீட்டடாக இருக்க வெயிட் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக ரியலாக என்ன இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. கரெக்டாக? இப்போ இந்த இடம் வரைக்கும் இருக்குது. இப்போ இது 50% போயிட்டு இப்போ என்ன பண்ணுது? இதுதான் ரியல் மார்க்கெட். அதாவது என்ன அர்த்தம்? இந்த 1 ஹவரை ரீசெட் பண்ணால் இந்த ஏரியா தான் வருது. அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இதுவும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை தான் இருக்குது. அப்போ இதை வந்து இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னையிலேருந்து. ஏன்னா அந்த இதோட 50% முடிஞ்சிருச்சு. சாப்பிட்ட கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கே தான் விஷயம் இருக்குது. 50% லைன் போயிட்டு அங்கே கேண்டில் அனாலிசிஸ்.
அப்போ ஏற்கனவே இருந்த அதிகபட்சம் பாடி விக்கு இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது இருந்திருக்கா அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது. இது ஒன்று பாடி விக்கு, இங்கே ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட்டாக உள்ளது இது. இது 2. அதாவது என்ன அர்த்தம், இது ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் இது, கரண்ட் மார்க்கெட்டில் இது. அப்போது முதல்ல இது 2யும் தாண்டிச்சு அஃபீஷியலாக அப்படின்னா மார்க்கெட் வந்து இதோட 50% வந்துடும். ஓகே, அதான் அர்த்தம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது 2யும் நான் எடுத்து விட்டுறேன். பேட்டர்னில் இது 2ம் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில் அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ கேண்டில் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க. இப்போ அதிகபட்சம் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. போயிட்டு முதல்ல 50% லைனை தொட்ட கேண்டில் இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இது மேலே தான் போக போகுதுன்னா படன்னு இந்த பச்சை கலராகவே மேலே மேலே போகணும். அதுபோக இந்த ஏரியாவில் நீங்கள் இது எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தொடர்ந்து எப்போல்லாம் ஒரு 3க்கு மேற்பட்ட பச்சை கலர் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் செட்டில் ஆகிருக்கு. கவனிச்சிங்கன்னா தெரியும். கண்டினியூஸாக ஒரு பச்சை கலர் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிருக்கு. தெரியுதா? இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கவனிக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வேகமாக ஒரே கலர் கேண்டில் ரொம்ப தூரம் மார்க்கெட் போட்டு போச்சுன்னா மார்க்கெட் ஓவராக ஸ்பீடாக போகுது. அப்படி போகுது வந்து சீக்கிரமாக செட்டில் ஆயிரும் அப்படின்லாம் நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பெரிய கேண்டில் போட்டிருக்கோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கேண்டில் போட்டு இது மாதிரி இங்கெல்லாம் பெரிய கேண்டில் போட்டு மார்க்கெட் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட் செட்டில் ஆகும். இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா பவுண்ட்ரி கிட்ட வச்சு பார்க்கணும். 0, 100, 50 இந்த லைன்ஸுக்கிட்ட வச்சு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி லைனில் வந்து இது மெஜாரிட்டி நடக்கும். அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த சப்போர்ட்டுக்கிட்டலாம் மார்க்கெட் வந்து நிறைய ட்ராப் வைக்கும். இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் கேண்டில் போட்டு மேலே தான் போகிற மாதிரி காட்டும், ஒரு சிகப்பு கலர் கேண்டில் போட்டு கீழே தான் போகிற மாதிரி காட்டுவாங்க பெரிய பணக்காரங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், அந்த ட்ராப் வைப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த ட்ராப் வைக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மாட்டிடுவாங்க. ஸோ அதுபோது என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு பையே போட்டாலும் திரும்ப வந்து நீங்கள் அதிகபட்சம் மெஜாரிட்டி பீப்புள் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு அவங்களால பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நம்மளால் பார்க்க முடியலங்கிறதுக்காக உலகமே சொல்லுவாங்களே, அந்த பூனைக்கு கண்ணை மூடிட்டு பாலை குடித்தா யாருமே அதை பார்க்கலன்னு அது நினச்சிக்கிற மாதிரி. ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நினைப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 10 ஸ்டாக்கு விற்கிறோம். அந்த 10 ஸ்டாக்கு நம்ம யார்கிட்ட விற்றுருக்கோன்றது தெரியாது. இந்த உலகத்தில் யார் வாங்கினாங்க நம்மளோட 10 ஸ்டாக்கை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதே 10 ஸ்டாக்கை யார் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பிட்ட புரோக்கர் ஹவுஸில் வந்து பார்க்க முடியும். இல்லை அந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்க யாருனாலும் பார்க்க முடியும். அந்த இதை பார்க்க முடியும்னா தான் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்க முடியும். அப்போ நம்ம யார்கிட்ட விற்றோங்கிறத பார்க்க முடியும்னா அஃபீஷியலாக நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோங்கிறதையும் பெரிய பணக்காரங்களால் பார்க்க முடியும் அந்த புரோக்கர் ஹவுஸ்னால். இல்லை அதுக்கு ஒருத்தான சாஃப்ட்வேர் அதோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாம் பே பண்ணி அந்த சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்கவங்களால கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ அவங்களால நம்ம எல்லாரோட ஸ்டாக் லாஸையும் பார்க்க முடியும். இப்போ இதாவது இப்படி வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க வந்து உங்களை அடிக்க வர்றாங்க. அந்த அடிக்க வரவர் எத்தனை பேரோட வர்றாரு, என்னென்ன ஆயுதங்களோட வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் அவரை ஜெயிக்க முடியாது. இப்போ அவர் வர்றவரே வந்து ஒரு 10 பேரோட வர்றாங்க, கையில் எல்லாரும் கம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் ஒரு 20 பேர் ரெடி பண்ணி அதே மாதிரி கம்பை விட பெரிய ஆயுதமோ இல்லை கம்பை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வர்றாங்க, எப்படி வர்றாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியலைன்னா தான் ஆபத்து. அதே மாதிரி நீங்கள் வைக்கிற எல்லாரோட ஸ்டாப் லாஸும் அதிகபட்சம் எந்த இடத்துல இருக்கும், ஸ்டாப் லாஸு ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற லோவுக்கு கீழே வைப்பீங்க, பிக்கு கீழே வைப்பீங்க, இல்லை பஃபர் வைக்கணும்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கீழே வைப்பீங்க. இப்படி எல்லாரோட ஸ்டாப் லாஸும் அவங்களுக்கு தெரியும்னா அப்போ என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல காசு இருக்குது. ஸ்டாப் லாஸுங்கிறது என்னது, பணம். புரியுதா? எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே காசு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே காசு இருக்குது. புரியுதா? இது இங்கேன்னு இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும். பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் இருக்கும், அங்கே காசு இருக்குது. அங்கே பாருங்கள் நிறைய கடைகள் இருக்கும். இது இங்கேன்னு இல்லை, எங்கே கூட்டம் கூடுதோ அங்கே காசு இருக்குது. தன்னை போல் உங்களை தேடி கடைகள் வரும், எல்லாமே வரும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ண பார்ப்பாங்க. உங்களோட பயமும் உங்களோட ஆசையும் தான் பணக்காரனுக்கு காசாக மாறுது. உங்கள் பயம், முதல்ல பயத்தை விட நிறைய பேர் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் தோக்குற காரணத்தை விட பயத்தை விட ரொம்ப பெரிய காரணம் வந்து பேராசை தான். உங்களோட பேராசை தான் 99% பேர் மார்க்கெட்டில் தோற்று போகிற காரணம். பயப்படுறவனை கூட ரெடி பண்ணிடலாம், பயப்படுறவங்கள கூட காப்பாற்றிடலாம்.
புரியுதுங்களா? பயப்படாதீங்க. நம்ம கூட இருக்கணும். ஆனா பேராசை உள்ள மனுஷங்கள வந்து காப்பாத்த முடியாது. அவங்க நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும், என்னதான் நடைமுறைய சொன்னாலும் கைய உதறிட்டு தான் போவாங்க. இப்ப நேத்து கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு பார்த்தீங்களா கமெண்ட்ல. நான் உங்க வீடியோ இத வச்சே நான் வந்து $1 எத்தனையோ டாலரா மாத்துனேன்னாரு. இதெல்லாம் என்னன்னா, பயம்லாம் அவங்களுக்கு சுத்தமாவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? ரொம்ப ஆசை. இத வச்சே ஏதாவது பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி அது பண்ண முடியும். நான் தான் சொன்னேன் இல்லையா? நீங்க சாதாரணமா பண்ணும்போது 10க்கு 7 ட்ரேடு நெகட்டிவ் சைடு போகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு 5 தான் போகும். அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான இடத்துல மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம். ஆனா அது நெகட்டிவ்ல போகாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி போகும்போது நீங்க சம்பாதிச்சது மொத்தமும் சேர்த்து போயிரும். அதான் பிரச்சனை. அதனால தான் நான் சொல்றது. இதுல 5 விஷயம் என்ன நடக்கும்? அதாவது என்ன நடக்கும்? இதுல எவ்வளோ சக்சஸ் இருக்குங்கிறத விட, எவ்வளோ ஃபெயிலியர் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இதுல காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் கத்துக்கணும். சக்சஸ்ங்கிறது எல்லா ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது சக்சஸ் தான். அதை நீங்கள் கற்றுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் ஹேண்டில் பண்ணுறது எதை கற்றுக்கணும் அப்படின்னா ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தான் கற்றுக்கணும். பிஸ்னஸில் ஜெயிக்கிறது புரியுதுங்களா? அந்த ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கோ, தோற்று போகிறதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும்னா மிச்சம் இருக்கிறது ஜெயிக்கிறது தானே. ஸோ அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. தோற்று போகிறதுக்கான காரணங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா மீதம் உள்ளது தன்னை போல நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், இங்கே உள்ள விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் தான். ஆனா, முழுசா ஜெயிக்கிறதுக்கான தோத்து போற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இங்கே கிடையாது. டெக்னிக்கலா மட்டும்தான் இங்க ஆன்சர் இருக்கு. இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஆன்சர் இல்ல. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ்ல ஆன்சர் இல்ல. ட்ரேடிங் சிஸ்டம்ல ஆன்சர் இல்ல. அப்ப என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா? ஸோ அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது உங்கள்ட்ட ஆன்சர் இல்லாம கண்டிப்பா உங்க ட்ரேடு மாட்டி போயிரும். நீங்க என்ன திறமையை சம்பாரிச்சாலும் மொத்தத்தையும் இழந்துட்டு வெறும் ஆளா தான் வீட்டுக்கு போவீங்க. இதில் ஒன்று நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு $10 போட்டு $40 ஆனவுடனே அவ்வளோதான் நம்ம பார்க்காத மார்க்கெட்டான்னு சொல்லி அதை $400 ஆக்குவீங்க. அடுத்து $4000 மாறும். இப்படி மாறி 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 மொத்தமாக நாறி போயிடும். ஸோ அதனால தான் விஷயம். ரெண்டே விஷயம் தானே அடிக்கடி சொல்கிறது. ஒன்று இந்த சேனல் பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது இதை முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 2 அட்வைஸ் தான் நான் பண்ணுவேன். அடிக்கடி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன் அந்த அட்வைஸை. புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறேன், உண்மையிலே அது என்ன சொல்கிறது, ஒரு மனசாட்சியோட சொல்கிறேன். ஏன்னா இது எத்தனை பேரை நம்ம வாழ வச்சோங்கிறத விட எத்தனை பேரை இதுலேருந்து காப்பாற்றணுங்கிறது தான் பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. புரியுங்களா? வாழ வச்சோங்கிறது அது அவங்களோட ப்ராசஸ். அவங்க அதாவது என்ன பண்ணுறோம், அவங்க பணம் கொடுக்குறாங்க, நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களோட தான் வெற்றி, அவங்க முழு வெற்றி அவங்கள சேர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் 70% அவங்களோட பாட்டு, வேறு ஒரு 30% வேணுன்னா என்னை காரணமாக வச்சுக்கலாம். ஆனால் இவ்வளோலாம் இருக்குது, அப்போ நம்ம இதை சரியாக பண்ணணும், இல்லைன்னா தோற்று போயிடுவேன்னு தெரிஞ்சுட்டு இதை விட்டுட்டு போகிறாங்கன்னா அங்கே 100% வெற்றி என்னோட தான். புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு நான் புரிய வச்சுருக்கேன். இதுதான் தர்மங்கிறது. புரியுதா? இதுதான் தர்மம். அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த சேனலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். தயவுசெய்து இதை வச்சு பண்ணாதீங்க, இது பத்தாது, இது பத்தாதுன்றது. அதுபோக நம்ம ஓப்பனாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறோம். இந்த சேனலில் வர்ற விஷயங்கள்லாம் 1 மணி நேரம் இருக்கும். ஒரே விஷயத்தை தான் எடுத்து நம்ம பணக்காரனோட ஆங்கிளில் பார்ப்போம். இந்த சேனல் எல்லாமே பணக்காரனோட பார்வையில் மார்க்கெட்டை பேசியிருப்பேன் நான். ரீட்டைல் வர்ற பார்வையில் இருக்காது. ரீட்டைல் வர்ற பார்வையில் பேசினா என்ன பண்ணுவாங்க, அழகாக நிறைய உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. இங்கே அதிகபட்சம் பயம் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பணக்காரனோட பார்வையில் பேசும்போது அதில் உள்ள அவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு பயமாக தான் இருக்கும். புரியுதா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணால் லாஸ் வருமோ அதை தான் பணக்காரன் பண்ணுவான். கரெக்டாக? அப்போ தானே அவனுக்கு பணம் போகும். அப்போ அந்த விஷயத்த பேசும்போது உங்களுக்கு அது பிடிக்காது கண்டிப்பாக. என்னடா அவன் மற்ற சேனல்லாம் ₹1,00,000 போட்டால் டெய்லி 10 லட்சம் சம்பாதிக்கலான்னு வீடியோ போடுறான், டைட்டில் போடுறான், இவன் உட்காந்துட்டு அதையே சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும். அதனால தான் நானே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறது, இது பிடிக்கலன்னா நீங்கள் தயவுசெய்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. சீக்கிரமாக போய் உங்களோட அறிவு பசிக்கு வேற எங்கேயாவது தீனி போடுங்க. உங்கள் ஆசைக்கு எங்கேயாவது தீனி போடுங்க. மார்க்கெட் பதிலுக்கு மொத்தமாக ஒன்று கொடுக்கும். ஸோ அதை வாங்கிட்டு காலகாலத்தில் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்கிறது. நீ அப்போ எல்லாத்தையும் இழந்து இடத்த காலி பண்ணுறத விட இங்கே 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 அதை தான் நான் நேரடியாக சொல்கிறேன், இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு. இடத்த காலி பண்ணுங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. நான் சும்மா அவுட்லைனாக சொல்கிறேன். இங்கேயும் காலி பண்ணுங்கன்னு அர்த்தம், மொத்தமாக காலி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட் உங்களை அதுதான் பண்ண போகுது. அப்போ மொத்தமாக இடத்த காலி பண்ணுங்க, மற்றவங்க வரட்டும். உங்களை மாதிரி பின்னாடி நிறைய பேர் ரொம்ப பேராசையோட நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. அவங்களும் வரணும்ல. ஒவ்வொரு 5 வருஷமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த நபர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரேட் பண்ணுற நபர்கள்.
அந்த 5 வருஷத்தில் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. பழைய ஆட்களில் 10% பேர் மட்டும்தான் இருப்பாங்க, இன்னும் வீடு வாசலை விற்று உள்ளே போட்டுக்கிட்டு. 90% நபர்கள் வந்து காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இடம் வேக்கண்டாக இருக்குமானா இருக்காது. புதுசாக உள்ள நபர்கள் இன்னொரு 90% பேர் வருவாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா, இப்போ நேற்று நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருப்போமா, இருக்க மாட்டோம். ஆனால் அதே பஸ் ஸ்டாண்டு அதே கூட்டத்தோடு இருக்கும், வேற புதிய நபர்களோடு இருப்பாங்க. இதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட சைக்கிள் எவ்வளோன்னா 5 வருஷம். 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் 10 வருஷம் இருந்துச்சு, இப்போலாம் ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு. நிறைய யூத் பாப்புலேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ரொம்ப குயிக்காக சம்பாதிக்கணும், ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உள்ள பீப்புள் வந்து நிறையா வந்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நேர ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா அதில் 90% பேர் முன்னாடிலாம் இன்ட்ராடே பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அது தெரிஞ்சது இன்ட்ராடே தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி 100 பேர் வர்றாங்கன்னா அதில் 90 பேர் நேரடியாக ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அது மாதிரி முன்னாடி நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆப்ஷன், மந்த்லி இப்படி இருந்துச்சு. இன்றைக்கி வீக்லின்னு வந்துருச்சு. இன்னொரு 2-3 வருஷத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல ஹவர்லி புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் வந்து 1 ஹவர் தான் வேலிடிட்டி அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா மக்கள் அவ்வளவு பேராசையோடு அலைகிறாங்க. இதை வந்து ஒரு தொழிலாகவே பார்க்கறது இல்லை. இதில் பணம் போட்டால் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். அப்படி தான் வந்து உங்களை வெளியில் உள்ளவங்களும் அப்படி தான் உங்களை ஆசை வார்த்தை காட்டுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து எல்லாமே பணக்காரனோட பார்வையிலேருந்து பேசுறது. அப்போ உங்களை என்னெல்லாம் பண்ணால் தோக்கடிக்கலாங்கிறது பணக்காரனுக்கு தெரியும். அதை சொல்லும் போது உங்களுக்கு அது பிடிக்காது கண்டிப்பாக. புரியுதா? உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டினா பிடிக்கும். ஆனால் ஆசை வார்த்தையை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது, தொழில் பண்ண முடியாது. உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வரும். இதில் உள்ள ஆபத்தை தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன டேஞ்சர்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். ஆபத்து என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா மிச்சம் உள்ளது வந்து சேஃப்டி தான். புரியுதுங்களா? இதில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மிச்சம் உள்ளதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நடக்க போகுது. அதனால தான் இதில் உள்ள சேனல் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை. இதில் எதுவுமே உங்களுக்கு தெளிவே கிடைக்கலன்னா நீங்கள் இடத்த காலி பண்ணுறது நல்லது. நீங்கள் வேறு எதோ தேடுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை தொழிலாக தேடலை. இதை வந்து ஏதோ பணம் காய்க்கிற மரம் மாதிரி ஏதாவது இங்கே விஷயம் இருக்குமா, ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, ஈஸியாக உள்ளே போயிட்டு இப்படி வரலாமா, இங்கே போட்டு இங்கே எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வர்றீங்க. ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறது, தெளிவாக சொல்கிறது. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன், சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்லும் போது நீங்கள் எப்படி இவ்வளோ அதிகாரமாக சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் நான் என்னோட கான்ஃபிடெண்ட்டை நான் சொல்கிறேன். என்னோட கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் இந்த லெவலில் தான் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் சொல்லலாம். அது உங்களோட உங்களோட அது நீங்கள் எந்த அளவுக்கு அதை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அந்த இதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் இதுதான் என்னோட லைஃப். 25 வருஷம் எத்தனையோ 1000 பேரோட லைஃப்பை நான் மாற்றிருக்கேன். அப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரீமாக தான் நான் பேச முடியும். இது வந்து சிலர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இவங்களே, அதாவது என்ன என்ன அர்த்தம், ரொம்ப இதாக சொல்கிறீங்க, ரொம்ப ஆணவாசமாக சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு பார்க்கல அது அப்படி தெரியுது. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் அப்படியே கொண்ட நபர்களை இந்த இண்டஸ்ட்ரியில் சந்திச்சதில்லை. அதனால இப்போ இப்போ அதாவது என்ன அர்த்தம், இந்தியாஸ் நம்பர் 1 கார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஆணவமா? அது சொல்லுங்கள். இந்த காரு இந்தியாவில் இந்த வருஷம் எங்கள் கார் தான் அதிகபட்சம் நம்பர் 1 பிளேஸில் விற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஆணவமா? அது அது உண்மையாக நடந்திருக்கு, அந்த டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது, அதனால் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஆணவமாக தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க உண்மையை தானே சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நான் சொல்கிற சில விஷயங்கள், நான் சேலஞ்செல்லாம் பண்ணுறேன் இல்லையா, நான் அதாவது என்ன அர்த்தம், பச்சை கலரா சிகப்பு கலரான்னு பார்க்க தெரிஞ்சால் போதும், நான் உங்களை ட்ரேடர் ஆக்குறேன் அப்படிங்கிற சொல்லும்போது நிறைய பேர் அது எப்படி ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. கரெக்டு தான். என்னால் முடியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்போ என்னால் முடியுதா முடியலையா, இல்லை நான் சும்மா சொல்கிறேன்னா, இல்லை வாய் பேச்சு தான் பேசுகிறேனான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். புரியுதா? அப்போ அது உங்களுக்கு செக் பண்ணி பார்க்காத வரைக்கும், நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியாத வரைக்கும் என்ன ஆகும், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலும் அது அப்படி தான் தெரியும். கரெக்டாக? இப்போ நான் சொன்னேன்லே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எங்கள் கார் தான் இந்தியாவிலே நம்பர் 1 சேல்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அதுனா அதைத்தானே சொல்ல முடியும். அது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறக்காக நான் அதை மாற்றி சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் நான் இப்பவும் சொல்கிறேன், பச்சை கலரா சிகப்பு கலரான்னு பார்க்க தெரிஞ்சால் போதும், உங்களை என்னால் ட்ரேடராக ஆக்க முடியும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட முடியும். ஆனால் யாரை முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்னத்தை வேணாலும் சொல்லுப்பா, நான் செய்கிறது தான் செஞ்சிட்ருப்பேன், நீ என்னத்தை சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்கிறாளா, ஆக்கவே முடியாது. அதான் சொல்லல,
அவங்கள உருவாக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறது, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி வரணும் அப்படின்னு நான் சொல்கிறது. இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு வந்தீங்கன்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி வரணும். அது மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். கற்றுக்கிறதுல எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாகவும் அதை பயிற்சி பண்ணுறதுல ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டராகவும் இருக்கணும். புரியுதா? அப்போ தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஜெயிக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதாவது எல்லாம் தெரியுங்கிறத நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி டெக்னிக்கலாக இதை பார்த்துக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு பாதி பாதி சொல்லி கொடுத்துருப்பாங்களே 1:2 ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சா போதும், இது வச்சா போதும், அதை பண்ணால் போதும். இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. நீங்கள் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற கட்டாயம் கிடையாது. அது அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பால்வாடிங்கிறதாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா 25 வருஷமாக நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். 23 வருஷம் ட்ரைனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 23 வருஷமாக ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத 99.99% பேருக்கு தெரியாமல் தான் வர்றீங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்கள் நேரம் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு 6000 பேருக்கு மேலே நான் நேரடியாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி, குரூப்பு, செமினார் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து, கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து 6000 பேருக்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 6000 பேரையும் நான் இங்கே வந்து யாரையுமே நான் கமெண்ட் பண்ண விட மாட்டேன். யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா பயங்கரமாக திட்டுவேன். உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்லி புரியல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொன்னால் மட்டும் புரியாது. புரியுதா? அது மாதிரி சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன பண்ணாலும் இல்லை இவங்க சும்மா ஏதோ ரெடி பண்ணி சொல்கிறாங்க அப்படின்பாங்க. அப்போ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அப்படி தான் தெரியும். புரியுதா? அதான் நான் அடிக்கடி சொன்னேன். என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அப்படி தான் தெரியும். அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, அடுத்தவங்க தட்டில் உள்ளதை எட்டி பார்த்துட்டு வராதிங்க. உங்களால் இன்னும் உங்களை நம்பி வாங்க, இல்லை என்ன நம்பி வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 விஷயம் தான். ஏன்னா 2 விஷயம் தான் உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அதில் 100 டெமோ பண்ணுறோம். அந்த 100 டெமோங்கிறது நீங்கள் ₹1 கூட பணம் போடாமல் பண்ணுறது. அப்போ அதில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அதில் ரிசல்ட்டு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், விருப்பப்பட்டால் தொடர்ந்து லைவை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் இல்லையா? புரியுதுங்களா? சும்மா ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ண முடியாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டெமோ ட்ரேடு, அது வேலை செய்யாத ஒரு டெமோ ட்ரேடுனா எப்படி நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ஒரு 20 டெமோ ட்ரேட்ஸ்லாம் ஃபுல்லாகவே நெகட்டிவில் தான் போகும். தெரிஞ்சு தான் தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறோம். நெகட்டிவாக போனால் தான் மார்க்கெட்டோட டெப்த்தை கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட்டோட ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுங்கிற அந்த உணர்வே வரும். நெருப்பு சுடுங்கிறது எப்போ தெரியும்? வாயில் சொன்னால் தெரியாதுல்ல. அப்படி லைட்டாக விரல பிடிச்சி அப்படி வச்சு காமிச்சா சுடுதா, ஓகே இனிமேல் வைக்காத அப்படின்னு சொன்னா தான் புரியும். அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதான் சொன்னாலே நம்மளோட ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் அவங்கள சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு ஒன்றுமே எல்லாம் தெரியும்னு. முதல்ல மார்க்கெட்டுக்கு என்ன மனநிலையில் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்களை பால்வாடின்னு சொல்கிறது. புரியுதா? மார்க்கெட்டில் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கணும்னு கூட இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியலை. அதான் நான் வந்து அவங்களுக்கு பச்சையாக சொல்கிறேனே, தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க. நேரம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்லும்போது நிறைய பேரால் அது என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. நான் சொல்கிறது உண்மைன்னு முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் வளரவே முடியும். குடிக்கிறவனை பார்த்து நீ ரொம்ப குடிக்கிறேன்னு தான் சொல்ல முடியும். புரியுதா? அப்படியா? ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. என்ன இதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இதை விடணும், ஏதாவது வழி இருந்தால் நல்லது, நானும் விடணும்னு ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அவன் குடியை விட்டுருவான். ஆனால் அந்த குடிக்கிறவனை பார்த்து குடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் அந்த அவனை மாதிரியே குடிக்கிறேன், அவனை மாதிரியே குடிச்சிட்டு சாக்கடையில் கிடக்கிறேன், அப்படி கிடக்கிறேன் இப்படி கிடக்கிறேன்னு சாக்கு போக்கு சொல்கிறவன் என்ன பண்ணுவான்னா கடைசி வரைக்கும் அதை விட மாட்டான். ஏன்னா அதை அவன் கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அதே மாதிரி நான் உங்களுக்கு பால்வாடின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவம் வரலாம், கரெக்டு தான். ப்ராஃபிட் எடுத்து காட்டியிருக்கணும். 100 ட்ரேடு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்துருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு ட்ரேடு இடையில லாஸ் இல்லாமல் நான் சொல்ல வரல, ஓவரால் ப்ராஃபிட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அந்த ட்ராக்கை. அதான் நான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலே ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா இது தொழில் தான் உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும், உங்களுக்கு கோவம் வராது. ஆமாம் இவர் சொல்கிறது உண்மையான்றது கான்ஃபிடென்ட் தான் வரணும். ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு உணர்வு தான் வரணும். குடிக்கிறவனை பார்த்து குடிக்கிறேன்னு சொல்லும்போது ஆமாம் உண்மை தான், இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் அந்த உணர்வு தான் வரணும். என்ன பார்த்து நீ எப்படி குடிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்போ குடிக்கிறவனா குடிக்கிறேன்னு தான் சொல்ல முடியும். கோவம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் தெரிந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவன் என்ன பண்ணப்பான், அவனுக்கு தெரிஞ்ச அந்த அறகுறையவே ரொம்ப அடமண்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் அவன் என்ன பண்ணுறான், மற்றவங்களோட நான் அவனை மாதிரியா குடிக்கிறேன் இவனை மாதிரியா குடிக்கிறேன்றான்னு சொல்கிறானே ஒழிய குடியை விடுறதுக்கான ஐடியாவே இல்லைன்னு அர்த்தம்.
இப்போ என்ன அர்த்தம்? சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியல மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் பால்வாடி தான், அடிப்படையாக தான். புரியுதா? பால்வாடி தான். நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. அதான் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறது என்னது, 100 ட்ரேடு கொடுத்தா 100 ட்ரேடில் நீங்கள் ஓவரால் ஒவ்வொரு 3வது ட்ரேட் 4வது ட்ரேடு முடியும் போது உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? நீங்கள் 10,000 வச்சு கூட ஆரம்பிங்க. ஒரு 3 ட்ரேடு முடிஞ்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டு 10,010 ரூபான்னு கூட இருக்கணும். அதிகம்லாம் வேண்டாம். அடுத்து ஒரு 3 ட்ரேடு முடியுது, 10,025 இருக்கணும், 10,050 இருக்கணும், 65 இருக்கணும், 70 இருக்கணும், 85 இருக்கணும். ஒரு ரூபாயா கூட கூடட்டும். ஆவரேஜாக ஒவ்வொரு 3வது ட்ரேடு உங்களுக்கு ஒரு ரூபாயா கூடி இருக்குமா? உங்களால் கூட வைக்க முடியுமா? அப்போ தான் நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரில, பால்வாடி தான். புரியுதா? நீங்கள் சைக்காலஜிக்கலாக என்ன ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதான் அதுக்குள்ள அறிகுறி. உங்களுக்கு ஒரு மற்ற விஷயம்லாம் ஒன்றும் தெரியலாம் கிடையாது. மற்றதெல்லாம் தெரியும். யாருக்கு தான் என்னதான் தெரியாது. நான் தான் சொன்னேனே, சும்மா ஒரு டீ கடையை வேடிக்கை பார்த்துட்டு டீ போட தெரிஞ்ச மாதிரி நீங்கள் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சும்மா வேடிக்கை பார்க்கறது வேற, அது தொழிலாக பண்ணுறது வேற. அது மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, டெக்னிக்கல் தெரிஞ்சால் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க. டெக்னிக்கலெல்லாம் வெறும் 20 மார்க்கு தான், மிச்சம் 80 மார்க் அதில் கிடையாது. நான் சொல்கிறேன், டெக்னிக்கலே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வைக்கல, ஒன்றுமே பண்ணலை. நான் மொதல் நாள் என்ன சொன்னனோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது உங்களுக்கு எவ்வளோலாம் இன்டெப்த்தாக புரிய வைக்க முடியுமோ அதுக்கான வேலைகளை மாற்றி மாற்றி வேறு வேறு ஆங்கிளில் புரிய வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் வெறும் 20% வேலைகள் தான். இது ஏற்கனவே நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா நேச்சுரலாக 7 ட்ரேடு நெகட்டிவில் போகும். இப்போ இது ஒரு 5-6 ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும். ஒரு 4 தான் நெகட்டிவில் போகும். ஆனால் நீங்கள் எடுக்கிற அப்ரோச் பண்ணுற பவுண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பவுண்ட்ரி. இங்கே இந்த இதைப்படி நீங்கள் எடுக்கிற ட்ரேடெல்லாம். ஆனால் அதை உடைச்சதுன்னா அக்ரெசிவாக போகும். அதனால தான் சொல்கிறது, இது வந்து அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும். அதை விட ரொம்ப முக்கியமானது சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தேவை அப்படின்னு நான் கேட்டேன்னா, உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான் நான் சொல்லுவேன். பணம் கூட என்ன கேட்டால் 2வது தான். பணம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி பல கோடியை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. புரியுதா? பல கோடியை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. நான் தான் சொன்னேன், நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது வெறும் 700 ரூபாயோட தான் வந்தேன். அதுவே 2 நாளில் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஹைட்டு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய கிளைண்ட்டு அவரோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ண தான், என்னை நம்பி பணம் கொடுத்தா தான். அதில் நிறைய விஷயங்கள் நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். 70% கிளைண்ட்டு இன்றைக்கி வரைக்கும் என்னை பார்த்ததில்ல, நான் அவங்கள பார்த்ததில்ல. அவங்க என்னை நம்பி அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் ஓவர் தி ஃபோனில் பேசுவாங்க, அவ்வளோதான். ஒரு 1 ஹவர் அவங்களுக்கு பேசிக்காக இது எப்படியெல்லாம் இருக்கும், ஸோ இதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கணும், இந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருப்பீங்களா, ஸோ இந்த மாதிரி இதில் என்ன மாதிரி ஃப்ளோட்டிங் லாஸ் வரும், எப்படி இது க்ரோ ஆகும், இது எவ்வளோ டைம் எடுக்கும், என்ன ஸ்ட்ரக்சரில் இது வளரும், எல்லாமே அந்த 1 ஹவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட சரி. மற்றபடி அவங்க இன்றைக்கி வரைக்கும் என்னை பார்த்ததும் கிடையாது, வச்சதும் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லா நாடுகளும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் என்னென்னா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், திறமைசாலியை மறைச்சி வைக்க முடியாது. உங்களை தேடி பணம் ஓடி வரும். அந்த மாதிரி மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இது இந்த இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இதாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து திறமை இல்லாமல், இல்லை அதுக்கான பொட்டன்ஷியல் இல்லாமல், என்ன தான் ரெக்கமெண்டேஷனில் வந்தாலும், என்ன தான் பெரிய ஒரு இதோட வந்தாலும், எவ்வளோ தான் பிரம்மாண்டமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாலும், ரீல்ஸை போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. புரியுதா? சரக்கு இருக்கணும். புரியுதா? சரக்கு இருக்கிறவங்க பேசுகிறது மற்றவங்க இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் தலக்கணமாக தான் தெரியும். புரியுதா? கோபம் வரும். புரியுதுங்களா? அதை ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுறவங்க சரியாக பண்ணாதவங்கள பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வரும். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு முன்னாடி இதை திட்டுறோம், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த டெடிகேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலை உண்மையிலே நேசிக்கிறவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அது பார்க்குறவனுக்கு தலக்கணமாக தெரியும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? இப்போ நான் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இளையராஜா அவர்கள் இசையோட ஞானின்னு சொல்கிறோம். நான் சொல்லலை, பார்க்குறவங்க தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷன், எத்தனையோ பேரை என்னோட பீரியடில் நான் எத்தனையோ பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். புரியுதா? பயங்கரமாக ஒரு 15 படம் ஹிட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிடுவாங்க. ஒரு படம் கூட இன்னைக்கு வரைக்கும் பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர். புரியுதா? இப்போ என்னோட ஒரு 1980s 1990, இப்போ 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 எனக்கு ஏஜ் வந்து ஒரு 43 ஆகுது. இந்த 43 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இப்போ சிற்பின்னு ஒருத்தர் இருப்பார். புரியுதா? பயங்கரமான ஹிட் சாங்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிற்பி இருக்கிற பீரியடில் தான் பழனி பாரதி லிரிசிஸ்ட், அவர் என்னது காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி நிறைய அதாவது என்ன அர்த்தம், 1990 உள்ள
100 நாள் ஓடின படத்துக்கு ஃபுல்லாகவே அவர் தான் லிரிசிஸ்ட். அவர் இன்னைக்கு ஒரு படத்தை கூட எழுதுறதில்ல. அதுக்கப்புறம் அவர் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் நிறைய ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் வந்தார். மணி சர்மா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இந்த ஷாஜகான் படத்துலலாம் பண்ணியிருப்பார், பயங்கர ஹிட். அவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மின்னலை படத்தில் அவர் வந்தார். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் தேட்டர்லலாம் போயிட்டு, அப்போ நான் சென்னையில் சிஏ படிச்சுட்டு இருந்தேன். சிஏ படிச்சுட்டு மீன்ஸ் அந்த நைட்டு அந்த நான் சொன்னேன்லே ஏடிஎம்லலாம் வேலை பார்த்துட்டே படித்தேன். அந்த பீரியடில் ரிலீஸ் ஆன படம் மின்னலை படம். ஸோ அப்போ நிறைய போயிட்டு நான் என்ன சொல்கிறது, அப்போ அந்த அந்த தேட்டர் பக்கத்தில் தான் அந்த ஏடிஎம் இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நைட் டைத்தில் நிறைய நிறைய டைமு அந்த தேட்டரில் உள்ள வேலை பார்க்குறவங்களாம் பழக்கும்போது நிறைய டைம் நான் தேட்டரில் போய் பார்த்த படம்னா மின்னலை படம் தான். நிறைய அதாவது நான் பிடிச்சி பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது, அந்த படத்தோட என்ன சொல்கிறது அந்த அந்த கிரியேட்டிவ் ஐ மீன் அந்த டைரக்ஷன் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் கிளியராக போகும். அந்த ஸ்டோரி லவ் ஸ்டோரி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக போகும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் தான். ஹரிஷ் ஜெயராஜா அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம். புது டீமும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அவர் பாருங்க பயங்கரமான ஹிட் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க இப்போ இண்டஸ்ட்ரியில பெரிய அளவில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் ரோஜாலேருந்து இடையிலலாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரொம்ப தொய்வடைஞ்சு இப்போ கொஞ்சம் இருக்கார். இப்போ கொஞ்சம் மறுபடியும் பெரிய அளவில் சக்ஸஸ். அனிருத் அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்லாம் கையில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் இப்போ அவர் இருக்கார். ஆனால் இளையராஜா எப்போயிலேருந்து இருக்கார், அன்னக்கீழிலேருந்து இருக்கார் ஃபீல்டில், புரியுதா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு கால் ஷீட்ஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த படம் அதாவது படத்தை நேசித்து எடுக்கிறவங்க எல்லாருமே அவர் அவர் எத்தனை நாளாலும் பரவாயில்ல, அவரோட கால் ஷீட் தரட்டும், நம்ம அந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. படத்தை சரியாக அதாவது என்ன அர்த்தம் இதுதான் எனக்கு அதாவது என்ன அர்த்தம், ஒரு சிலை மாதிரி செதுக்கிற எல்லாருமே அவரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இல்லை படத்தை முடிச்சா போதும், ஏதோ ஒன்று பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க தான் ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு எடுப்பாங்க. அதிகபட்சம் அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி ஃபுல்லாக எடுக்கிறவங்க வரலாற்று படம் மாதிரிலாம் சொல்லுவாங்க, அவார்டு ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அதாவது வெகுஜன மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் என்னென்னா முக்கியமான அவார்டு ஃபிலிம் ஃபுல்லாகவே அவங்கள வச்சு தான் எடுப்பாங்க. அந்த அழகி படம், விடுதலை படம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி ஃபிலிம், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவதுன்னா ஒரு ஒரு சிலை செதுக்கிற மாதிரி அந்த படங்கள்லாம் ஒரு பொக்கிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதுதான். அப்போ இதில் என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக அவர் இருக்கார். ஆனாலும் இன்னைக்கும் அவரோட பாட்டு இன்னைக்கு ஒரு 10 பஸ்ஸு போகிறீங்கன்னா 7 பஸ்ஸில் இளையராஜா அவர்களோட பாட்டு தான் படிச்சிட்ருக்கு. 7 பஸ்ஸில். அது மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க, பைபிள் வந்து 24 மணி நேரம் உலகத்தில் உள்ள மொழிகளில் யாரோ ஒரு மூலையில் உலகத்தில் தூங்காமல் பைபிளை வாசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பைபிளுங்கிறது மூடுனதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இளையராஜா அவரோட பாட்டை எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சிருக்கேன், அவரோட பாட்டை உலகம் ஃபுல்லாக யாரோ ஒரு நபர் 24 மணி நேரமும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் அவரோட பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அவர் வந்து இசை ஞானிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண இது கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் என்ன, அதாவது ரெண்டு திறமை இருக்கும் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னு இல்லை, 90% பேருக்கு என்ன திறமை இருக்குன்னா, ஒரு டியூன் போடணும், அவர் ஃபஸ்ட்டு டியூன் போட்டுருவார், அதுக்கப்புறம் தான் பாட்டை கேட்பார். இந்த திறமை தான் 90% மியூசிக் டைரக்டருக்கு இருக்கும். ஆனால் இளையராஜா அவங்ககிட்ட வந்து என்ன திறமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல அந்த அந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நான் நடந்து போகிறேன், இப்போ தூரத்தில் அவளை பார்த்தேன் இப்படின்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்தீங்கன்னா போதும், அவர் அதுக்கு டியூன் போட்டுக்குவார். அந்த வார்த்தை மாறாமல் அந்த நீங்கள் எழுதி கொடுத்த அந்த அந்த லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, பாட்டாக வெறும் பாட்டாக கொடுத்தா போதும். அந்த அந்த பாட்டில் என்னெல்லாம் வருதோ, புரியுதா. அதாவது என்ன அர்த்தம், நான் ஒரு டியூன் போட்டு அதை பாட்டாக எழுதிட்டாங்கன்னா அந்த டியூன் எப்படிலாம் இருக்கும், அதை அந்த டியூனை அப்படியே கேட்டு 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 வார்த்தையை போட்டுடலாம். ஈஸி, அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. பாட்டு எழுதுறவங்களுக்கு, பாட்டு எழுதுறது கூட இல்லை, பொதுவாகவே ஈஸி. 99% பேர் அந்த ஸ்கில்லோட தான் இருப்பாங்க. ஆனால் இளையராஜாட்ட வந்து நீங்கள் டியூன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவர் அந்த டியூனை ஐ மீன் அந்த பாட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த பாட்டையே டியூனாக மாற்றிடுவார். இது சாதாரணமாக எல்லாராலும் முடியாது. புரியுதுல்ல, இது சாதாரணமாக வந்து எல்லாராலையும் முடியாது.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அது அது வந்து என்ன சொல்றது? ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாரி. அதான் நான் சொல்லேன் 99% பேர்ட்ட அந்த ஸ்கில் இருக்காது. ரியல் மியூசிக் டைரக்டர். என்ன ஒரு ஒரு 1% பேர்ட்ட மட்டும் தான் அது இருக்கும். எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சிஏ படிக்கும்போது இப்ப என்னோட ஃப்ரெண்டு நெறைய பேரு நான் சொன்னேன் இல்லையா? நெறைய ஐயர், ஐயங்கார் தான் அப்படி படிப்பாங்க. நெறைய பேரோட அம்மா வந்து பாட்டு கிளாஸ்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போம்போது, அப்ப இத பத்திலாம் நெறைய எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இத இத பத்திலாம் பேசியிருக்காங்க என்கிட்ட. இத வச்சு எனக்கு தெரியும். அது மாரி எனக்குமே அந்த மியூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஒரு நானும் இத ஓப்பனா சொல்ல முடியும். நீங்களே என்ட்ட வந்து சும்மா ஒரு 4 வார்த்தை எழுதி குடுத்தீங்கன்னா, அத அத நான் வந்து பாட்டா பாடிருவேன் நான். எவ்வளோ டயத்துல பாடுவீங்கன்னு நெனைக்கிறீங்க? நெறைய டைம்லாம் தேவைப்படாது. ஒரு நிமிஷத்துக்குள்ள அத நான் பாட்டா பாடிருவேன். ஆனா, அதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா போகல. இல்ல நான் சொல்றேன். ஒரு 4 லைன் எழுதி குடுத்தீங்கன்னா, 1 நிமிஷத்துல அத நான் டியூனா அவங்களுக்கு குடுத்துற முடியும். ஸோ அதாவது அவங்க அம்மாவே சொல்லுவாங்க. ஏன்னா, இது ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க அவங்க வந்து கேட்டாங்க. அப்ப நான் ஒரு நாள் அவங்கள்ட்ட ஃப்ராங்கா கேட்டேன். ஆன்ட்டி இப்ப இவங்க மட்டும் தான் இது கத்துக்க முடியுமா? இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் வருமா? இந்த கம்யூனிட்டிக்கு வராதா? அப்படின்னு கேட்கும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்படிலாம் இல்லப்பா. அதெல்லாம் வியாபாரத்துல இவங்க இப்படி பேசி வச்சுக்கிறது. மத்தவங்க இதுக்குள்ள வந்துடக்கூடாது. நமக்கு போட்டிக்கு ஆள் வந்துரும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல உள்ளவங்க அப்படி பண்ணது. அப்படிலாம் கிடையாது. அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. இன்னொன்னு நான் கேள்வி கேட்டேன். ஆன்ட்டி இந்த மாரி இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்கள்ட்ட உண்மையிலேயே அவங்களுக்கு இசைஞானம் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது அவங்க இத சொன்னாங்க எனக்கு. இதே சேம் இளையராஜா அவங்களோட எக்ஸாம்பிள சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரு வார்த்தைய கூட அவங்களால ராகமா அவங்க அவங்க காதுல கேட்கும். ஒரு வார்த்தை கூட ராகமா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? அந்த ஒவ்வொரு வார்த்தை நம்ம வார்த்தையா தானே பார்ப்போம். ஆனா இளையராஜா வந்து அவரு அந்த அந்த ஸ்கிரிப்ட படிக்கும்போதே முதல் தடவ படிப்பாராம், 2வது தடவ படிப்பாராம், 3வது தடவ படிக்கும்போது டியூன் வந்துருமாம். 3வது தடவ படிக்கும்போது டியூன் வரும்போது இந்த டியூன் ஓகேவா? அப்படின்னு கேட்கும்போது டைரக்டர் கொஞ்சம் யோசிச்சாருன்னா, பரவாயில்ல விடுங்க இன்னொரு டியூன் போடுவோம்னா, 4வது தடவ அந்த இத படிக்கும்போது வேற டியூன். 5வது தடவ படிக்கும்போது வேற டியூன். இந்த மாரி அந்த அந்த அதே ஒரு வார்த்தைய பாருங்க, ஒரு வார்த்தைய 10, 15 ஜூனா படிக்கணும்னா எவ்வளவு எவ்வளவு உள்ளுக்குள்ள சரக்கு இருக்கணும், எவ்வளவு கார்ட்ஸோட கிஃப்ட் இருக்கணும். அதான் இளையராஜாவே சொல்லுவாரு, இது எனக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து வருது, நான் அதை வாங்கி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அவரு. அப்ப யோசிச்சு பாருங்க. அதனால ஆனா அதுல என்ன பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் வந்து பயங்கரமா கோவப்படுவார். அவரை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா. புரியுதா? ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, இங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இது எதுக்காக இவ்வளவு விஷயம் சொல்ல வரேன். ஒரு முழுசா அந்த தொழிலை நேசிக்கிறவங்க, முழுசா இதுதான் லைஃப். நிறைய பேரோட இதை வந்து உண்மையிலே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோவம் தான் வரும். உங்க அப்பா அம்மாவுக்கு கோவம் வருதுன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் கோவம் வருது. அதனால தான் தப்பு பண்ணும்போது அடிக்கிறாங்க. மற்றவன்லாம் அடிக்க மாட்டான். மற்றவன்லாம் என்கரேஜ் பண்ணுவான். நீங்க தப்பு பண்ணும்போது சூப்பர்ரா, அதுரா இதுரான்னு சொல்லுவான். ஏன்னா நீங்க கெட்டு போறதுல அவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர மன உளைச்சல், பயங்கர நஷ்டம். அதனால தான் உங்களுக்கு கோவம் வருது. அவங்கள மீறி கோவம் வர்றது காரணம் அதுதான். இப்போ ஒரு தொழிலை நேசிக்கிறவங்க இல்லை, தொழிலுன்னு இல்லை, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு புக் வச்சுருக்கீங்க, அதை எடுத்து யாராவது ஏதோ ஒன்று எழுதிட்டாங்க கிறுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த யாராவது தப்பு பண்ணால் கோவம் வரும், உங்களை மீறி வரும். அப்போ தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னே அர்த்தம். இது இது வந்து இதுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி அவர் என்னன்னா, ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு தப்பாக வாச்சிட்டா கூட பயங்கரமாக திட்டுவாரா அவங்கள பிடிச்சி. அது மாதிரி மியூசிக்கெல்லாம் அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கல, சும்மா தேவையில்லாமல் கதவை திறந்துட்டு யாராவது உள்ளே வர்றது வெளியில் போகிறது இதெல்லாம் பண்ணால் பயங்கரமாக கோவம் வருமா. கண்ணா பின்னான்னு திட்டுவாராம். அதான் சொல்லலை, அவரை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த அந்த இது ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு என்னடா இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் இந்த விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் நிறைய பேர் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அவனை பற்றி பேசிக்கிட்டு அந்த நடிகை பற்றி பேசிக்கிட்டு இந்த நடிகை பற்றி பேசிக்கிட்டு தான் மியூசிக்கே கம்போஸ் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஃபீல்டுல இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தொழிலை, அதை நான் சொன்னேன், இது தொழில். இது தொழில் வந்து கடவுள் மாதிரி. இந்த தொழிலை அதை நான் சொன்னேன், இந்த தொழில் யாரையும் ஏமாத்தாது. நீங்கள் 100% அதை நம்பலாம். ஆனால் யாருக்கிட்டையும் ஏமாறாது. அதனால தான் நான் சொன்னேன், தொழில் எந்த அளவுக்கு நீங்கள் இதை பார்த்துக்கிறீங்களோ அது உங்களை பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு இதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவ்வளவுக்கு ஒரு மரியாதையான ஒரு நபராக இந்த தொழில் உங்களை மாற்றி வைக்கும் இந்த இந்த சமுதாயத்தில். புரியுதுங்களா? அதனால தான் என்னன்னா, என்னை மீறி கோவம் வர்றதுக்கான காரணமே இதுதான்.
இவ்வளவு ஒரு சூப்பரான தொழில் இருக்குது, உங்கள் சந்ததியே மாற்றக்கூடிய இந்த தொழிலை வந்து இவங்க இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்களே, இவ்வளோ ஏனதானு இருக்காங்களே அப்படின்ற அந்த கோபம் என்ன மீறி வருது. எனக்கும் காமெடி பேச தெரியாமல் இல்லை, நானும் ஜாலியாக கொண்டு போகலாம், ஜாலியாக சிரித்து சிரித்து பேசிகிட்டே இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும். ஏன்னா இது சிரிக்கிற விஷயம் கிடையாது, சீரியஸாக இருக்கிற விஷயம். அதனால தான் நான் ஓப்பனாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறது, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லாட்டி போட்டு இது பண்ணாதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால என்னோட அந்த கோபம் குறைய போகிறதில்ல. புரியுதா? கோபங்கிறது என்னது, அதாவது என்ன அர்த்தம், எப்படியாவது திட்டியாவது இவங்களை கொண்டு வந்துடணும், இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணியாவது ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடணும். இது வந்து அவங்க லைஃப் நல்லா இருக்குமே அப்படிங்கிற வந்து ஒரு இதுதான். மற்றபடி நான் கோவப்பட்டு உங்களை கோவப்பட்டு கத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது யோசிங்க, ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் தெரியலாம். பட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லை, அது சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது அப்படி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா தான், நீங்கள் சம்பாதிக்கும் போது தான் தெரியும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இது சம்பாதிக்கும் போது தான் தெரியும். இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த நம்மளை நம்மளை அது அந்த ஆன் ட்ராக்ல இல்லாதப்பெல்லாம் நம்மளை திட்டி 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 சரியாக கொண்டு வந்தாங்களே, இப்போ எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சம்பாதிக்கும் போது தான் தெரியும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தெருக்கூத்து ஆடுறவர் இன்றைக்கி அவரோட லைஃபே மாறி இருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், பச்சை கலராக சிவப்பு கலரான்னு பார்க்க தெரியுமா, உங்களை ட்ரேடரை ஆக்க முடியும் அப்படிங்க. அதை இப்போ ஆக்க முடியும்னா என்ன அர்த்தம், அது என்னோட பொறுப்பு இல்லை. எப்படி ஆக்க முடியும், ஏன் ஆக்க முடியும், அதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்டால் நான் சொல்ல முடியாது. ஆக்க முடியுதா இல்லைன்னு வந்து பார்த்தா தெரியும், ஆக்குறேன்னா இல்லையா அது என்னோட பொறுப்பு. கரெக்டாக? ஸோ அதனால தான் சொல்கிறது, இதில் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணல. 25 வருஷம் என்னோட முழு நேர தொழில் இந்த இண்டஸ்ட்ரி தான். இதை நம்பி தான் நான் சாப்பிட்றேன், என் குடும்பமே நல்லா இருக்குது அப்படின்னா இதுதான். எவ்வளோ பெரிய லைஃப் செட்குள்ளே போயாச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அது போக கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ஒரு 6000 பேரோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிருக்கேன் நேரடியாக. இன்னைக்கும் 5000 பேரோட 5000 குடும்பம் இன்றைக்கும் நேரடியாக என் கூட இன்றைக்கும் டெய்லி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் என்னோட கிளைண்ட்ஸு ப்ளஸ் என்கிட்ட படித்தவங்க எல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு என் கூட டச்சில் இருக்கிறவங்க 5000 நபர்கள் வந்து இன்றைக்கும் நேரடியாக இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் தான் என்னை மீறி அதை பேச வைக்கிறது. புரியுதா? அதனால தான் நான் சொல்கிறது, எந்த இடத்துலையும் நான் சொல்கிறது உண்மை, நான் மாற்றிக்கவும் மாட்டேன். இதை சும்மா அந்த உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி நான் பேசவும் மாட்டேன். நான் என்ன உள்ளுக்குள்ளே நினைக்கிறேனோ அதை வெளியில் ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? அது மாதிரி நான் கோவத்தையும் அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? தேவையில்லாத இந்த குப்பையெல்லாம் நான் அடுத்த நாளைக்கு கொண்டு போகவே மாட்டேன். ஒருத்தவங்களை திட்டணுன்னா நேராக திட்டிட்டு அடுத்த நாள் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அவங்கள்ட்ட பேசுவேன். ஏன்னா நேற்று அவங்க பண்ணதுக்கான ரிவார்டு அது, அதுக்காக அவங்க எல்லா நாளும் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் இப்போ அப்படி இருந்திருப்பேன், இன்றைக்கி நான் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, அப்பா அம்மா திட்டுவாங்க இல்லையா, அடுத்த நாள்லாம் கிடையாது, அடுத்த செகண்டே வாப்பா வாப்பா கடைக்கு போவோமா, அது வாங்கி தரவா, இது வாங்கி தரவா, சாப்பிடு தூங்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணிடுறாங்க பாருங்கள். அதுதான் உண்மையான பாசம். எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கண்டிப்பாங்க. அப்போ தான் அவங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்கன்னு அர்த்தம். சும்மா காமெடி பண்ணிவிட்டு கதை பண்ணிவிட்டு அது நல்லா பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்கள் மேலே அக்கறையாக இல்லை, இங்கே கெட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, கடமைக்கு வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? உங்கள் மேலே உண்மையிலே அக்கறையாக இருக்கிற வாத்தியாருக்கு கோவம் வரும் கண்டிப்பாக. உங்கள் வாழ்க்கையை இப்போ 50 பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நிறைய அவங்களோட வாழ்க்கைலாம் நம்ம பொறுப்பு, நம்ம புள்ள மாதிரி இவங்களோட எதிர்காலத்தில் நல்லா பண்ணணும்னு நினைக்கிற வாத்தியாருக்கு கோவம் கண்டிப்பாக வரும். புரியுதா? கோவம் வரும் கண்டிப்பாக. இதுன்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரிலையும் அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க, ஒரு சினிமாவிலே இருக்காங்க. ஒரு சமுதாயம் நல்லா இருக்குன்னு நினச்சி எடுக்கிறவனோட படம் வேறு மாதிரி இருக்கும். எவன் எக்கடா கெட்டு போகிறான், எத்தனை பேர் வேணாலும் ஆட விடுவோம், நம்ம கல்லா நிறைஞ்சா சரிங்கிறவன் எடுக்கிற படம் வேறு மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது நிறைய சைக்காலஜிக்கல் பிளாக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னு, இந்த சினிமாலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆபாசமாக ஆடுறவங்க மோசமானவங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது, அவங்க தான் உண்மையிலேயே நல்லவங்களா இருப்பாங்க. அது மாதிரி இன்னொன்று என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா, ரொம்ப சினிமாவில் இருக்கிற வில்லன்லாம் வில்ல மாதிரி இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நிஜ வாழ்க்கையில் அவங்க உண்மையிலே ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்க. ஹீரோ தான் நிறைய இடத்துல வில்லனாக இருப்பாங்க நிஜ வாழ்க்கையில். புரியுதா? நிறைய பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் என்ன சொல்கிறது வில்லன் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஆபாசமாக ஆடுறவங்க சினிமாவில் நடிக்கிறாங்களே, அவங்களாம் நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளுன்னு இருக்கிறோம். நிறைய அவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப நல்லவங்க.
அதாவது நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி. புரியுதா விஷயம்? ஒருத்தங்கள தோற்றத்தை பார்த்து எடை போடுறது, பேச்சை வச்சு எடை போடுறது. இதுதான் 99% பேர்கிட்ட உள்ள பிரச்சனையே. தோற்றத்தை பார்த்து எடை போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்களோட உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அதுதான் அவங்க. இந்த தோற்றங்கிறது என்னென்னா அவங்க சூழ்நிலைக்காக போடுற விஷயம், வேலை. அது சூழ்நிலைக்காக பண்ணுறது. புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், வேறு வழி இல்லை அப்படிங்கிறது பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் பிளாக்கேஜ் இருக்குது. அதனால தான் சொன்னேன். அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் நான் சொல்கிற உண்மையை ஏற்றுக்கிற முடியாதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நிறைய இது வருது. அதாவது என்ன அர்த்தம்னா இது, அதாவது என்ன அர்த்தம்னா என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்னோட கான்ஃபிடென்ட். ரெண்டாவது நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோபம். எப்படியாவது பண்ண வைக்கணும், இவங்களை திட்டியாவது கொண்டு வந்துடணும். ரொம்ப மோசமாக இருக்காங்க, எப்படியாவது அடித்தாவது இவங்களை வந்து சரியான வழி கொண்டு போயிடணும். இப்படியே விட்டுறக்கூடாது, உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. அதனால் நான் எப்பவும் இல்லை, எப்பவும் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு பிடிச்சா இந்த சேனலை பாருங்கள், எந்த இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எதுவுமே இருக்காது. பிடிக்குதா, பிரயோஜனமாக இருக்கா, 10 பேர் பார்த்தாலும் போதும். ஏன்னா அதான் நான் சொல்லலையா, அதாவது என்ன அர்த்தம், சும்மா ஒரு இடத்துல தர்மம் பண்ணுறோம், அப்போ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், ஐயோ தர்மம் பண்ணுறோம் வாங்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கொடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நம்ம போவோம் அந்த இடத்துக்கு. அவ்வளோதான் விஷயம். புரியுதா? தொழில் பண்ணுறவன் தான் என்ன பண்ணுவான், ஐயோ ஆளே இல்லையே, கடையை திறந்து வச்சுருக்கோம், ஒருத்தனும் வந்து வாங்கலேன்னு வருத்தப்படுவான். இங்கே வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் நான் சொல்லலை, எந்த விஷயத்தையும் நான் ரொம்ப இன்டெப்த்தாக கொண்டு போக மாட்டேன். நான் தான் சொல்லலையே, இந்த வேலை என்னோட வேலை, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. கடவுள் யாரெல்லாம் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரோ அவங்களுக்கான இதை என்ன எத்தனையோ பேர் இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அத்தனை ஆயிரம் கோடி பேருக்குலாம் இந்த வீடியோ போய் முதல்ல ரீச் ஆகிறதே கிடையாது. புரியுதா? அது மாதிரி எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, அத்தனை பேருக்கும் 1 மணி நேரம் டைம் போட்டு பார்க்கறது கிடையாது. எத்தனையோ 1000 பேர் பார்க்குறாங்க, எத்தனையோ 1000 பேர் பார்க்குறாங்க. அது எத்தனையோ பேர், என்னது நூற்றுக்கணக்கான பேருக்கு தான் இது அந்த விஷயமே புரியுது. அந்த நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, அந்த நூற்றுக்கணக்கான பேரில் கிட்டத்தட்ட ஒரு 1-2 பேர் மட்டும்தான் இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணி இதில் சக்ஸஸே பண்ணுறாங்க. இதுதான் இதோட ரேஷியோ. அந்த 1-2 பேரை தேடுறது ஏன் வேலை கிடையாது, அது கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு யாருங்கிறத. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான், அது அவங்க கையில் கிடையாது. நான் வந்துட்டு ஐயோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இவ்வளோ, அதெல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் மனசாட்சியோட நேர்மையாக நான் சொல்கிறேன். கோவப்படுற இடத்துல என்னை மீறி கோவம் வருது. புரியுதுங்களா? அதுவும் நீங்கள் நிஜத்தில் என் கூட பர்சனலாக பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசுவேன் நான். அதான் என்ன அர்த்தம், நீங்கள் என் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அதில் 8 நிமிஷம் நீங்கள் சிரிச்சிட்டு தான் இருந்திருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமெடியாக தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த தொழில்னு வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த சீரியஸ்னஸ் என்னை மீறி வந்துடும். அதான் சொல்கிறேன், எங்கே இருந்தால் அது வருதுன்னே தெரியாது. டோட்டலி வேறு அப்படின்னு சொல்லுவாங்களே, டோட்டலாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன்னா நான் டோட்டலி வேறு. அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கணும்னு நினைப்பேன். அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்த கூட நுணுக்கமாக பண்ணணும்னு நினைப்பேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த விஷயம் சாதாரணமாக கிடைச்சல, ஒரு ஓவர் நைட்டில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல. நான் உங்களுக்கு உட்காந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லித்தர்றேன். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது, ஓவர் நைட்டில் கிடைக்கல. அதனால தான் சொன்னேன், நான் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள், வெறும் இண்டிகேட்டர் இல்லாத டெக்னிக்கல் கிளாஸ் உலகத்திலே எங்கேயுமே இருக்காது. ஒரு இண்டிகேட்டரையாவது எடுத்து வைப்பாங்க. இண்டிகேட்டரே இல்லாத டெக்னிக்கல் உலகத்திலே கிடையாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் அனலிஸ்ட்டாக உருவாக்கலாம், இல்லை ட்ரேடரை உருவாக்கலாம்னு. இல்லை, நம்ம ட்ரைனிங் வந்தீங்கன்னா உங்களை ரெண்டுமாவே உருவாக்க முடியும். நீங்கள் அனலிஸ்ட் அளவுக்கு உலகத்தில் எந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாலும் உங்களால் அதை அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். அடுத்து இங்கே தான், அடுத்து இதுதான், அடுத்து இதுதான், அடுத்து இதுதான் சொல்ல முடியும். அது மாதிரி எவ்வளவு மோசமான ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டாகவும் கொண்டு வந்துடுவீங்க. நல்ல ஒரு ட்ரேடராகவும் உங்களை உருவாக்க முடியும், அனலிஸ்ட்டாகவும் உருவாக்க முடியும். இதெல்லாம் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன் நான். புரியுதா? அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே லைவ் அண்ட் டெமோ ட்ரைனிங் கிடையவே கிடையாது, உலகத்திலே கிடையாது. உங்களை அதாவது சொல்லித் தருவாங்க, எல்லாம் வீடியோ மாடலில் இருக்கும், இல்லை டைரக்ட் கிளாஸ் ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உட்காந்துட்டு இந்த மாதிரி 3 மாதம் 100 டெமோ ட்ரேட் பண்ணுறது, 100 லைவ் ட்ரேட் பண்ணுறது இருக்கவே இல்லை, இல்லவே இல்லை. இல்லை, அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லும்போது என்ன உலகத்திலே வருதானா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தெரியாதனால உங்களுக்கு அது வித்தியாசமாக தோணுது. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியுங்கிறதுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன். புரியுது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் இதில் வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். நான் சிம்பிளாக சொல்கிறது அதான், நீங்கள் பிடிச்சா பார்க்கலாம், இல்லாட்டி தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் எந்த எந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் இங்கே வேலையே கிடையாது. புரியுதா? எந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் வேலை கிடையாது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து தான் நான் பிழைக்கணுன்றது கிடையாது. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். புரியுதா?
எனக்கு தேவை வந்தால் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு தேவை நான் சொல்லிக் கொடுத்தா டெடிகேஷனாக சொல்லிக் கொடுக்கணும். அந்த மைண்ட் செட் இல்லைன்னா நான் ட்ரைனிங்கே எடுக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் நான் என்னால் டெடிகேட்டடாக டைம் போட முடியாது அப்படின்னா நான் ட்ரைனிங்கெல்லாம் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். தொடர்ந்துலாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் விஷயங்கள். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். ரெண்டாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இதை முழுசாக கற்றுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் லைஃப்பை காப்பாற்றிக்கங்க. உங்கள் லைஃப்பை விரயம் பண்ணாதீங்க. புரியுதா? உங்களுக்கு இந்த சேனல் பார்க்கல 1 ஹவராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பிடிக்கலையா அப்படின்னு தெரியுதா? நீங்கள் உட்காந்து கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் நான் மாற போகிறது இல்லை. புரியுதா? ஒருத்தங்களை கமெண்ட் பண்ணால் அவங்க அதை மாறுற நபர்கிட்ட போய் அந்த அட்வைஸை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது பயன்படும். அவங்க மாற மாட்டாங்க. புரியுதா? மாற போகிறது இல்லை. சரியாக பண்ணுறவங்க சரியாக தான் இருப்பாங்க. லஞ்சம் வாங்காதவன்கிட்ட போயிட்டு லஞ்சத்தை வாங்கு, நாங்கள்லாம் வாங்குறோம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் கோவம் தான் படுவான். மாறுறவன்கிட்ட போய் ஏதோ பண்ணலாம். உங்களை மாதிரி நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது மாறாது. உங்களை மாதிரியே நான் மாறினா நானும் உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில். ரீட்டைலராக தான் உட்காந்துருக்கணும். உங்களை மாதிரியே நான் மாறினேன்னா, பணம் சம்பாதிக்கிற ஒரு நபராக மாறணும்னா உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது. நீங்கள் என்ன மாதிரி உங்களை மாதிரி என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி இருக்கணும்னா நான் ஆசை வார்த்தை கட்டிட்டு உட்காந்துருக்கலாம். இங்கே போட்டிங்கன்னா இங்கே போயிடுச்சு. 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா 10,00,000 சம்பாதிச்சிருக்கலாம். எல்லாம் சம்பாதிச்சிருக்கலாம் தான். அது ஒரு பார்ட்டு. அது எண்ட் ரிசல்ட்டு, ஃபைனல் ரிசல்ட் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுன்னு இருக்கே. சும்மா இங்கே போட்டால் இங்கே வர்றது கரெக்டு தான். போட்டு வராமல் போய் நெகட்டிவில் போயிருச்சுன்னா அந்த பிளான் ஏ ஓகே சூப்பர். பிளான் பி அப்போ யோசிங்க. அதனால தான் எனக்கு அந்த என்னது ஆசை வார்த்தை சொல்கிறதுக்கான அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஐயோ நம்ம இப்படி சொல்கிறோமே, அவங்களுக்கு எதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு நமக்கு படபடப்பாக இருக்குது. ஐயோ நம்ம இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால தான் இங்கே இந்த இடத்துல எங்கேயுமே ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி சேனல் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள். இல்லையா தூக்கி போட்டுருங்க. டைம் 1 ஹவர் 1 ஹவர் டெய்லி போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30 மணி நேரம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? வேறு ஏதாவது பிரயோஜனமாக போடுங்க டயத்தை போய். புரியுதா? வேறு சேனல் ஏதாவது இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதில் டயத்தை போடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சிருச்சா என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து இதை முழுசாக கற்றுக்கிட்டு கரையேறதுக்கு வழியை பாருங்கள். இல்லையா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுங்க. லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதா? டயத்தையும் அப்போ அது எங்கே நிறுத்தலாம்? இது வேலைக்காக தெரிஞ்சால் டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா என் கூட இல்லை தொடர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குமா? எதுவும் இருக்காது. நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா? எதுவும் இருக்காது. புரியுதா? பிடிச்ச 10 பேர் யார் உருப்படியாக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட இது பயன்பட்டுட்டு போகுது. ஸோ அவ்வளோதான் விஷயம். அதனால் எல்லாரும் காப்பாற்றுறது என் வேலை கிடையாது, அது கடவுளோட வேலை. என் வேலை கத்தியை வச்சு சர்ஜரி பண்ணுறது. வலிக்க தான் செய்யும். நான் சொல்லும்போது கொஞ்சம் காயமாக தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் அப்படி கத்தியை வச்சு சர்ஜரி பண்ணி அந்த அந்த சலத்தை வெளியில் எடுக்கலைன்னா காலையே எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ நான் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னா பரவாயில்ல போங்க. அப்போ வெளியில் போய் அங்கெல்லாம் சுற்றி காலையே எடுத்துகிட்டு கடைசியில் வெறும் கையாக கால் இல்லாமல் கை இல்லாமல் வரும்போது அப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியும். அன்னைக்கே ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு. அப்போ புரிஞ்சு என்ன பண்ணியும்? அதனால தான் சொல்கிறேன், சொல்கிறது தான் என் வேலை. அதை கேட்குறது உங்களோட டியூட்டி. நீங்கள் கேட்டால் கேட்கலாம், கேட்கலைன்னா போகலாம். எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க. ஏன் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? புரிஞ்சு போச்சா? அது மாதிரி இது புரிஞ்சிருச்சா? இதை முழுசாக கற்றுட்டு பண்ணுறதுக்கு வழி இல்லையா? நீங்கள் எதோ போட்டு பண்ணுறேன்னா பண்ணுங்கள். அப்போ ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. என்னோட வேலை நான் நேர்மையாக சொன்னேனாங்கிறது தான் விஷயம். நான் சொன்னேன்னா ஓகே, சொல்லியும் கேட்கலைங்கிறது அது உங்களோட கர்மா. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தொழிலில் நீங்கள் சம்பாதிக்கிற கர்மாவை சேர்த்து வச்சுருக்கீங்களா, இல்லை தொழிலை இன்னும் இழந்துட்டு போகிற கர்மாவை நீங்கள் மிச்சம் வச்சுருக்கீங்களாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்கு. இப்போ என்னடா இந்த 1 ஹவருக்கே வந்துடலாம். அப்போ இந்த இதோட 50% தாண்டி இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? கேண்டில் இருக்குது. இப்போ இந்த கேண்டிலில் அப்போ என்ன இருக்குது? கேண்டிலில் முதல் கேண்டில் இந்த பாடியை தாண்டி விக்கு மட்டும்தான் போயிருக்கு, பாடி போக முடியல. அப்போ பாடி போகாமல் என்ன பண்ணிருக்கு? இந்த கரண்ட் கேண்டிலே ப்ரீவியஸாக உள்ள அந்த கரண்ட் கேண்டில் 50% கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் படி ப்ரீவியஸாக உள்ள பாடி விக்கை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லை இதுக்குள்ளே பாடி விக்கு வரைக்கும் கூட பாடி வைக்கலாம், இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம். இதை தாண்டி பாடி போச்சுன்னா மட்டும்தான் இது ஃபர்தராக மேலே போக முடியும். இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? இப்போது விஷயத்துக்கு வருவோம். சார்ட்டை ரீசெட் பண்ணியாச்சு. கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹையெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை பார்ப்போம். இதை முதல்ல கனெக்ட் பண்ணுறோம். இது ஒன்று தான் நடந்திருக்கு, ஏயோட ஒரு பார்ட்டு. இப்போ ஏங்கிறது என்னது? இப்போ இங்கேருந்து இங்கே போச்சு.
இப்போ இங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்கு ஏ, கரெக்டாக? அப்போ ஏயோட இன்னொரு பார்ட்டுக்கு வரைவோம். அப்போ என்ன ஆகுது, அதிகபட்சம் ஹை எல்லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. புரியுதா? அதிகபட்சம் ஹை எல்லோ இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், போய் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டுருக்கிறது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் கிட்டத்தட்ட என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த போயிட்டுருக்குது இங்கேருந்து வந்துச்சு, கவனிங்க, இங்கேருந்து வந்துச்சு, சாரி இங்கேருந்து போச்சு, கவனிங்க, 3 இது 1 ஏ. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து போகுது, கரெக்டாக? இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் போச்சு, திரும்ப வந்துச்சு, ஏ முடிஞ்சு, இப்போ விஏ கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ இந்த 3 நம்ம ட்ராக் பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 ட்ராக் பண்ணும்போது 3க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, அப்போ என்ன பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வந்துச்சு. இப்போ 2வது, இப்போ என்ன பண்ணுது 3வது இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு, எது தூரமாக இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து லாங் டர்மாக இதை நோக்கி வந்து, அப்போ என்ன நடக்கணும், இதை நோக்கி தான் வருதுன்னா எது ரெண்டையும் தாண்டி போகக்கூடாது, இதையும் தாண்டி வெளியில் வச்சுன்னா இங்கே போய், அப்போ இதை தாண்டிச்சுன்னா ஓவரால் இந்த பவுண்டரியே புதுசாகிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ மார்க்கெட் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம், அப்போ இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வரல, இல்லை மேலே தான் போக போகுது. இப்போ இதை பாருங்கள், மேலே போச்சு, இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகணும்னா என்ன பண்ணணும், மொத்தம் இங்கே ஒரு பச்சை கலர் லைனு 50%, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்போ இங்கே நோக்கி வரணும். அப்போ இந்த இடத்துல ஃபியூல் போட்டு கூட இதை தாண்டி மேலே போகலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ இது ரெண்டையும் தாண்டி மேலே வச்சுச்சு அடுத்த 4 மணி நேரத்தில் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேலே வச்சுட்டு அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே இது தாண்டி மேலே தான் நிற்கிதுன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓவரால் மேலே தான் போகும். அப்போ இது 4 மணி நேரத்தில் இது கீழே வந்து அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே இதை மெயின்டைன் பண்ணாமல், இதை தாண்டி மேலே உடைக்க முடியாமல் கீழே மெயின்டைன் பண்ணணும், அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட் இந்த சோர்ஸுக்கு வந்துடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா நீங்கள் கிளியராக போய் பாருங்கள். புரியுதா? அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ மேலே போயிட்டு என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது இந்த பாடி வீக். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா இந்த ஏரியாவை கவனிங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ இந்த ஏரியாவோட பாடி வீக் வரைக்கும் போச்சு, அதை தாண்டி போக முடியல. அடுத்து மறுபடி இவ்வளோ தூரம் வந்து பாருங்கள், இதுக்கு கீழே இருந்து இந்த விக்கை தாண்டி விக்கு வச்சிருச்சு, கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணுங்க, இங்கே இதை தாண்டி போக முடியல. அடுத்து என்ன பண்ணுச்சு, அதிகபட்சம் பாடி இங்கே வரைக்கும் தான் வச்சு, 2வது இந்த இடத்துல இருக்குது. அடுத்து கீழே எங்கே இருக்குது, இந்த விக்கு இங்கே தான். இப்போ விக்கை தாண்டி விக்கை வச்சுச்சா, இல்லை. பாடி வச்சுச்சா, இல்லை. விக்கே வைக்க முடியல. அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக, இப்போ என்ன பண்ணுச்சு ஆட்டோமேட்டிக்காக, இப்போ இங்கே வரைக்கும் தான் பாடி வச்சுச்சு. அப்போ இங்கே இருக்கிற பாடி மெல்ல மெல்லமாக மேலே ஏறி போகுது, இந்த டிஸ்டன்ஸ் மெல்ல மெல்லமாக மேலே போகுது, இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் சுருங்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் இதை உடச்சி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படி போச்சுன்னா அதிகபட்சம் எது வரைக்கும் போகும், இந்த பாடி விக்கு வரைக்கும் போகும். இதுக்குள்ளே பாடி போகலாம், இதை தாண்டி பாடி போகக்கூடாது, இதை தாண்டி விக்கு போகலாம். புரியுதா? இப்படி தான், இவ்வளோதான் விஷயம். இது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொன்னோம், சிம்பிளாக உட்காந்து இவ்வளோ டீட்டெயிலாக வேணும்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல நம்ம ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு பையர் கொண்டு போனது, திரும்ப இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தது, திரும்ப 3வது பையர் கொண்டு போயிட்டு இருக்குது. 3 இருந்தால் போதும். அப்போ இந்த 2 50% தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இங்கே போயிடும், இந்த சோர்ஸுக்கு போயிடும். இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா இங்கே வரும். அப்போ மார்க்கெட் என்ன சுருங்க ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் அதிகபட்ச லோ இருக்குது, இந்த அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது, லோ டு ஹை இங்கே இருக்குது, இங்கே இடிக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில், சாரி இங்கே இடிக்குது, இங்கே வருது. அப்போ அதிகபட்சம் வந்தால் எங்கே வரைக்கும் வரும், இங்கே வரைக்கும் வரும். அப்போ என்ன ஆகணும், முதல்ல இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம், இதை உடச்சா தான் இந்த ப்ரைஸ் லைனுக்கு வர முடியும். அப்போ அதே மாதிரி இது எங்கே இருக்குது, மேலே இருந்து அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, இருந்திருக்கு, இங்கே இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில் இதை தாண்டி போயிருக்கு, அடுத்து லோ இங்கே இருக்குது, அதிகபட்சம் இங்கே இருக்குது. புரியுதா? அப்போ இதை தாண்டி இப்போ மேலே நிற்கிது. அப்போ இது ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு, இந்த 50% 2 ப்ரைஸ் லைனை உடச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அதாவது என்ன அர்த்தம், அஃபீஷியலாக இப்போ இந்த லோன் எடுத்துக்கிட்டால் கூட அஃபீஷியலாக இடிக்கிற இடம் வந்து இதுதான். இப்போ இதை தாண்டி இந்த லைன் அண்ட் தென் இந்த விக், இதை தாண்டினா மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்போ அந்த இடத்துல கீழே என்ன இருக்குது, முதல்ல 50% லைன் இருக்குது. அப்போ ப்ரைஸ் ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லைனை உடச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இவ்வளோதான் விஷயம். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு இருக்கிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பாருங்கள், நுணுக்கமாக பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் என்ன டிசைட் வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா முடிவெடுக்கிற உரிமை உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் லைஃபு, உங்கள் பணம், கரெக்டாக? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து முதல்ல இதில் வர்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பத்தாது, தொழிலாக பண்ணுறதுக்காக பத்தாது, உங்கள் பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பத்தாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வந்து ஒன்று உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது இந்த சேனல் அப்படின்னா இங்கே டயத்தை போட்டு முழுசாக பாருங்கள். பார்த்துட்டிங்களா, ஓரளவு கண்டிப்பாக புரிஞ்சிடும். உங்களோட எல்லா கேள்விக்கும் இங்கே அதிகபட்சம் ஆன்சர் இருக்கும். எல்லா கேள்வி மீன்ஸ்
தொழில் சார்ந்த கேள்விகளுக்கு. புரியுதுங்களா? ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை முழுசாக கற்றுக்கணும். முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். நான் தான் இன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ பணம் சம்பாரிச்சு காட்டுங்க, அதானே சொல்ல முடியும். எண்ட் ரிசல்ட் என்ன? பணம் தானே. அப்போ 100 ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுதான்னு பாருங்கள். 1ஆம் தேதி வேலைக்கு போனால் நான் 10ஆம் தேதி சம்பளம் தந்துடுறேன், சம்பளம் கிடச்சிரும், வாடகை கொடுத்துட்றேன்னு, இத்தனாம் தேதி வாடகை கொடுத்துறேன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த தொழிலை பண்ணி காட்டுங்க. அப்போ தானே உங்களுக்கு பணம் தெரியும்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு ஏற்றுக்க முடியும்? அப்போ முடியலைன்னா அப்போ நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, இல்லை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ரெண்டில் ஒன்று தானே பண்ண முடியும். கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தால் ஏதாவது வேலையாகுமா? இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒரு கேள்வி வைப்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். இது இது கேள்வியும் பதிலுமா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அதாவது என்ன அர்த்தம்? 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். ஒரு புரிஞ்சாலும் ஒரு புரியாதாலும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா? அதனால தான் நான் என்ன பண்ணுறது, ஜென்ரலாக இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுறது. யாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேரம் பதில் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஒரு இதுவாக இருந்தால் ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன், இல்லாட்டி பிளாக்ல போட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அதை நான் சொல்லலை. சும்மா தேவையில்லாத ஆளுங்க அதானே சொல்லலை, அவங்கள மாதிரியே நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது வேலைக்கு ஆகாது. அதான் நான் சொல்கிறேன். ஒன்று என் உயரத்துக்கு வந்து நான் சொல்கிறது இங்கே நான் என்ன மாதிரி வியூவில் இருக்கணும், அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்போ தானே நான் சொல்கிறது புரியும். இல்லையா? இது வந்து பணக்காரனுக்கான தொழில்னு சொல்கிறேன். பணம் இல்லாமல் நீங்கள் ஒரு 10,000 வச்சுக்கிட்டு கூட பணம் சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். அப்போ முடியுமா முடியாதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும். இல்லை சும்மா வேதாண்டாவதம் பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ப்ரூவ் பண்ண காட்ட நான் தயாராக இருக்கேன். இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். அதானே சொல்லலை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு உங்களால் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு ட்ரைனிங் வந்தவர் கிட்டத்தட்ட 800 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாராம். இங்கே வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ண உடனே ஒரு 10 நாள் 15 நாளே 800 இதையும் ரிமூவ் பண்ணி விட்டார், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாராம். அப்போ யோசிங்க, புரிஞ்சதுனால தானே பண்ணியிருக்காரு. அதான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் என்னன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன் தான், அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள், புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன முதல்ல பார்க்குறதுக்கே என்ன பண்ணுங்கள், பொறுமையாக ஒரு 2 3 வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இதில் பெருசாக ஒன்றும் வைப்ரேட் ஆகலை, இல்லை பெருசாக உங்களுக்கு ரொம்ப சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குன்னா இடத்த காலி பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது வேறு. புரியுதா? உங்களை திருப்திப்படுத்துறது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது வேறேன்னு அர்த்தம். நீங்கள் சரியான ட்ராக்ல இந்த தொழிலை கற்றுக்கிற மைண்ட் செட்டில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இடத்த காலி பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தொழிலை முழுசாக கற்றுக்கோங்க. இல்லையா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் உங்களை காலி பண்ணி விட்டுரும் இடத்த. 2 தான் விஷயம். இப்போ ஒன்று முழுசாக புரிஞ்சுக்கோங்க, 2வது வந்து முழுசாக கற்றுக்கோங்க. இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. 2 பேருக்குமான ஆன்சரே இடத்த காலி பண்ணுங்க தான். இல்லாட்டி மார்க்கெட் காலி பண்ணி விட்டுரும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.